பார்வோனின் நேகோ ராஜா யுத்தத்துக்கு வரும்போது சொல்றாரு, அவர் நான் யோசியாவை பார்த்து சொல்லியிருப்பாரு, நான் உன் கூட யுத்தத்துக்கு வரல, நீ என் வழியில குறுக்க வந்தா ஆண்டவரை எதிர்க்கிற மாதிரி நான் உன் கூட யுத்தத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பா சொல்லியிருப்பாரு. ஆனா யோசியா அதை சட்டையே பண்ணிக்காம அவரோட யுத்தத்துக்கு ரெடியாகி போயிருப்பார். யோசியாவுக்கு ஆபத்து வந்திருக்கும். நாமளும் நிறைய இடங்கள்ல ஒரு சில காரியத்தை செய்கிறோம். சண்டைக்கு போகிறோன்ட்டு இல்லை, நல்ல விஷயத்துக்கோ கெட்டதுக்கோ நமக்கு செய்கிறதுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க கூட துணைக்கு போகலாம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு எச்சரிப்பு வருது, இல்லை ஏதோ ஒரு தவறான காரியம் நமக்கு ஒரு செயல் செய்யும்போது நமக்கு உள்ளுணர்வுகள் ஒன்று, ஒரு ஆவியானவர் உள்ள பேசுவார், இது வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப 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 ஒரு சில விஷயங்கள் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னா ஒரு பிரேக் எடுக்கிறது நல்லது. நம்மளா போய் அவங்க சொல்கிறதையும் கேட்காம நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம இழுத்துட்டு போய் நம்ம செல்வாக்கு யூஸ் பண்ணி நம்மளும் பிரச்சனையில் மாட்டி கூட இழுத்துட்டு போகிறவங்களையும் பிரச்சனையில் மாட்டி விட்டுறக்கூடாது. ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருது அப்படின்னா அதுக்கு கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கணும். அன்னைக்கு அந்த யோசியா ராஜா, நான் உன் கூட யுத்தத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி நேகோ சொல்லியிருப்பாரு. யுத்தத்துக்கு வரலன்னு சொல்லும்போது அவன் வேலையை பார்க்க தான் வந்தான். பேசாமல் இருந்திருந்தா யோசியா ராஜாக்கு எந்த அசம்பாவிதமும் நடந்திருக்காது. இன்னைக்கு நமக்கு எதிராகவும் யாராவது ஒருத்தர், நீ இந்த வேலையை செய்யாத, இதில் இவ்வளோ பிரச்சனை வருதே அப்படின்னு சொல்லி எச்சரிப்பின் சத்தத்தை அனுப்புனா, அது முகம் தெரிந்த நபரோ தெரியாத நபரோ யாரா வேணா, இல்லை நம்ம விட அற்பமாய், நம்ம பார்வைக்கு ஒரு நபர் அற்பமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் யாரையும் அற்பமாக எண்ணி விடவில்லை. நம்ம பார்வைக்கு அற்பமாக தான், இவன் சொல்லி நான் கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு செயலை செய்யக்கூடாது, பார்த்து நடந்துக்கோன்னு சொல்கிற அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவிசாய்க்காமல் போனால் யோசியா ராஜாவுக்கு எப்படி ஆபத்து வந்ததோ அப்படித்தான் ஆபத்து வரும். நம்ம மட்டும் இல்லை, துணைக்கு 4 பேர் கூட்டிகிட்டு போனால் அவனுக்கும் சேர்ந்து பிரச்சனை தான் வரும். போகிற நமக்கு அறிவு வேணும். அதனால் எந்த எச்சரிப்பின் சத்தம் வந்தாலும் சரி, யார் நமக்கு சொன்னாலும் சரி, நம்ம பார்வைக்கு அவங்க அற்பமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் யாரை கொண்டு வேணாலும் பேசுவார். ஒரு வார்த்தைன்னு ஒன்று வந்துட்டா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கணும். ஒரு இடத்துல பிரச்சனை வருது, திரும்ப திரும்ப பிரச்சனையாக இருக்குன்னா உட்கார்ந்து கேளுங்க. கூட துணைக்கு போனதுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட கேளுங்க, பிரச்சனையே இல்லை. நம்மளும் அதில் ஒரு சின்ன ஒரு பாட்டனம் இருக்கும்ல, கேட்கலாம், தப்பில்லை. அவர் மாதிரி போய் யோசியா ராஜா மாதிரி எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவிசாய்க்காமல் போய் பிரச்சனையில் மாட்டாதபடிக்கு ஆரம்பத்திலேயே நம்ம இதில் தப்பிச்சிட்டோம்னா நமக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் சரி, அதை ஒரு வாட்டி இன்னொரு டைம் கன்சிடர் பண்ணுறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். நம்மளை காப்பாற்றுறதுக்காக கூட இருக்கலாம். ஒரே ஒரு டைம் நிதானித்து செயல்படுங்க. நிதானம் ரொம்ப முக்கியம். யார் சொல்கிறாங்கன்றதை பார்க்கக்கூடாது, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நமக்கு தேவை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உன்கிட்ட பேசாமல் உன்னை பற்றியான காரியங்களை ஆண்டவர் சொல்ல மாட்டார். அது ஒரு வார்த்தையாக தான் அங்கே சொல்லியிருப்பார். டீட்டெயிலாக சொல்லணும்னா அதை உன்கிட்ட தான் சொல்லுவார். அதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம முதல்ல உட்காந்து கேளுங்க, நிதானமாய் செயல்படுங்கள். எச்சரிப்பின் சத்தம் வரும்பொழுது அதை கேட்காம இருக்கக்கூடாது, கட்டாயம் கன்சிடர் பண்ணணும். நிதானமாய் நடந்து கொள்ளுங்கள்.